ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதிரா vlogs. ஹோப் எல்லாரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlogல வந்து நாங்கள் வீக்கெண்டில் ஒரு ஷார்ட் ட்ரிப் இருந்தோம். ஒரு டே ட்ரிப் மாதிரி. நாங்கள் அங்கே போய் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ மவுண்டெயின்ஸ் தாண்டி பிளாக் ஹர்த் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து வென்ட்வர்த் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்க அப்படின்னா கேஷுவலான ஒரு ஸ்ட்ரீட் தான். ஆனால் ஆட்டம் சீசனில் வந்து க்ரீன் லீவ்ஸ் எல்லாமே வந்து ஆரஞ்ச் ரெட்டாக மாறி இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து ரோடில் சென்டரில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, வீடியோஸ் எடுத்தாங்க. கார்ஸ் வந்து போயிட்டு வர்ற ரோடு தான். ஆனாலுமே வந்து தூரத்தில் கார் வரும்போது நாங்கள் அந்த சைடில் அந்த ஒயிட் லைன் மார்க் பண்ணியிருக்குல, அதுக்கு ரைட் சைடில் போய் ஒரு ஓரமாக நின்றுப்போம். கார் பாஸ் ஆகி போனதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி சென்டரில் வந்து ஃபோட்டோ எடுப்போம். இதில் வந்து ரெண்டு சைடும் வந்து அந்த லீவ்ஸ் வந்து இருக்குது. அந்த சென்டரில் நின்று நடந்து வந்து எடுக்கிற மாதிரி தான் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சென்டரில் நின்று நம்ம எடுத்தால் மட்டும்தான் அதோட வியூ வந்து நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக ஒரு ஓரமாக நின்றுட்டு கார்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா நாங்கள் சென்டரில் நின்று நடந்து வர்ற மாதிரி வீடியோஸ் எடுத்துட்டோம். இருந்தாலும் அந்த ஆட்டம் லீஃப் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை வந்து எனக்கு விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. அதனால் கீழே இருந்த ஒரு லீஃபை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். லீஃபை பாருங்களேன், எவ்வளோ டார்க் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு. இந்த லீஃப் வந்து எனக்கு விடுறதுக்கு மனசே இல்லை, சான்ஸே இல்லை. இவ்வளோ அழகான லீஃபு நான் பார்ப்பேன்னு. அப்புறம் வந்து லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஓகே, லன்ச் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் ஏதாவது கார்டன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே வந்து அந்த ஏரியாலேயே ஒரு பார்க் மாதிரி இருந்தது. ஓகே, அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் பிக்னிக் மேட்டு, அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து வீட்டிலே நான் செஞ்சு வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறமா லெமன் ரைஸ் எல்லாமே செஞ்சுருந்தேன், ரசம் ரைஸ். ஸோ இப்போ நாங்கள் பார்க்குக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் கிரவுண்ட் மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் தூரமாக போயிட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்க் இருந்தது. கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது இந்த பக்கம். ஸோ நாங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ இப்போது நாங்கள் பிக்னிக் மேட்டை வந்து விரிச்சிட்டோம். விரித்து இதில் வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணி உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல விரித்தாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப மேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமமாக இருக்கிற இடத்துல திருப்பி வந்து விரித்தாங்க. அப்புறமா நான் பிளேட் கொண்டு வந்திருந்தேன், குட்டி குட்டி பிளேட்ஸு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளேட்டை கையில் கொடுத்தாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் லெமன் ரைஸ் வச்சு சர்வ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் லெமன் ரைஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி பிக்னிக் மாதிரி வந்து லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல்லாம் கெட்டி கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் சாப்பிடும் போது யூஸ்வலாக ரெகுலராக இருக்கும். ஆனால் நம்ம வெளியே வந்து சாப்பிடும் போது அதே சாப்பாடு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரில. அப்புறம் நாங்கள் ஒரு டக் பார்த்தோம். அது வந்து ரொம்ப அழகாக போயிட்டு இருந்துச்சு. என்னோடய பொண்ணு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. பசங்க அது பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. அது பசங்களுக்கு பயந்து அது முன்னாடி ஓடிருச்சு. ஆனாலுமே இவங்க விடவே இல்லை. இவங்க துரத்தி பின்னாடியே போயிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு டக் மாதிரி. ஸோ அது வந்து அழகாக நடந்து போச்சு. கிட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் விளையாடுறோன்னு சொன்னாங்க. சரி, சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டோம். ஆனாலுமே அந்த கிட்ஸ் வந்து அந்த இதை விடவே இல்லை. அது பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா அங்கே இருந்துட்டு நாங்கள் ஃப்ரெண்ட் இடத்துல வந்து நிறைய இருந்துச்சு எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ அங்கே வரலாம் அப்படின்ட்டு
அங்கே நடந்து வந்தோம். இப்போ பார்க்கை வந்து ஃபுல்லாக 360 டிகிரியில் காமிச்சிருப்பேன், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறமா இங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு ரொம்ப ஹைட்டில் ஒரு ஸ்லைடு இருந்துச்சு. அந்த ஸ்லைடில் வந்து பாப்பா போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. அந்த ஸ்லைடை விட்டு வெளியே வரவே இல்லை. இந்த ஸ்லைட்லேருந்து வா பாப்பான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். அப்புறமா வந்தா. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குன்னு என்னமோ இதில் வந்து ஒரு எமர்ஜென்சி மைக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கீழேயும் மைக் இருந்தது, மேலேயும் மைக் இருக்கும். ஒருவேளை கிட்ஸ் வந்து ஸ்டக் ஆகிட்டாங்க அப்படின்னா மேலே இருந்து ஹெல்ப்னு சொல்கிறதுக்காக கீழே வந்து நம்ம கேட்டுக்கலாம் அவங்க ஹெல்ப் கேட்குறத. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால 4 மணிக்கே இருட்டிடுது. அதனால் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். அங்கேருந்து 5:30க்கு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Adira Vlogs. Take care. Bye bye. See you all.